ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான். அக்காக்காரங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த அக்காக்காரங்களுக்கு வரனும் அமையலை. தங்கச்சிக்கு டக்குன்னு அமைஞ்சிருச்சு வரன். தங்கச்சிக்கு அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாமல் தங்கச்சிக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. தங்கச்சியோட கல்யாணத்துக்கு வந்த அக்காக்காரி விருந்துக்கு வந்தவ அங்கேயே தங்கிட்டான். தங்கச்சி புருஷனை கரெக்ட் பண்ணிட்டான். கரெக்ட் பண்ணி அவளும் 2வது பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சிட்டான். தங்கச்சி என்ன பண்ணுவா, கூட பிறந்தவளாச்சே அப்படின்னு சொல்லி அமைதியாக விட்டுட்டான். கல்யாணம் பண்ணி வாக்கப்பட்டு வந்தவ ஒரு ஓரமாகவும் கரெக்ட் பண்ணி செட் பண்ணிக்கிட்டு வந்தவ நட்டுக்க நடுப்படவும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தருக்கு 2 பொண்டாட்டியாக. இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, அக்கா தங்கச்சியை உள்ளே விடாதீங்கன்னு சொன்னதுக்கு எவ்வளவு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வம்புக்கு வந்தீங்க எல்லாம் கமெண்ட்ஸில். எல்லா அக்கா தங்கச்சியும் அப்படி கிடையாது. தங்கச்சியை தாய் மாதிரி பார்த்துக்கிற அக்கா தங்கச்சிங்களும் இருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி 100ல் ஒருத்தர், அதாவது 100ல் ஒரு போலீஸ் தப்பு பண்ணால் எப்படி எல்லா போலீஸையும் குறை சொல்கிறோம், அந்த மாதிரி தான் எவ்வளவு ஒருத்தி இந்த மாதிரி செய்ய போக தங்கச்சி வாழ்க்கையோ அக்கா வாழ்க்கையோ பறிக்க போக எல்லா அக்கா தங்கச்சிங்க மேலேயும் ஒரு வெறுப்பு வருது, கோபம் வருது. நான் அதை தான் சொன்னேன்.